அதிகமா ஏசி பயன்படுத்தக்கூடிய 5 முக்கிய நாடுகள் எது அப்படின்றது தான் இந்த வீடியோல பார்க்க போறீங்க. அண்ட் இதுல இந்தியாவும் இருக்கு. இந்தியா எந்த இடத்த பிடிச்சிருக்கு அப்படின்றது தெரிஞ்சுக்க வீடியோவை ஃபுல்லா பாருங்க. அதிகமாக ஏர் கண்டிஷனரை வந்து பயன்படுத்தக்கூடிய முதல் 5 நாடுகள் எது அப்படின்றது தான் இந்த வீடியோல நீங்க பார்க்க போறீங்க. ஸோ இந்தியாவில் நம்ம இருக்கிறதுனால நம்மளுக்கு தெரியும் இந்த வெப்பம் அப்படின்றது இந்த சம்மர் சீசன்ல நம்மளுக்கு எவ்வளோ இருக்கு அப்படின்றது. லைட்டா அந்த பிப்ரவரி எண்டு மார்ச்ல அப்படியே ஆரம்பிச்சு அப்படியே ஜூன் எண்டு வரைக்கும் அப்படியே இழுத்துட்டு போயிடும் இந்த வெப்பம். சில நேரங்களில் ஜூலை கூட இருக்கும். ஸோ இந்த வெப்பம் அப்படின்றது வரும்பொழுது நம்ம அதுல இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு உடலை பாதுகாத்துக்கிறதுக்கு இந்த ஏசி அப்படின்றத பயன்படுத்துறோம். ஆனா அந்த ஏசி சுற்றுச்சூழலையும் சரி நம்ம கரண்ட் பில்லையும் சரி ரொம்ப அஃபெக்ட் பண்ணுது. அப்படி இருக்கிற ஒரு சூழல்ல நான் சொல்ல போற இந்த 5 நாடுகள் டாப் 5 பிளேஸ்ல வந்து இருக்கிறாங்க ஏசி அதிகமா பயன்படுத்துற நாடுகள்ல. அட் த சேம் டைம் விச் இஸ் ஆல்சோ ஈக்குவல் டு சுற்றுச்சூழல் வந்து அந்த ஏசினால அதிகமா பாதிப்படைஞ்சிட்டும் வந்துட்டு இருக்குது அப்படின்றத நீங்க வந்து சொல்லாமலே தெரிஞ்சுக்கலாம். இதுல நம்பர் ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்கக்கூடிய நாடு எது அப்படின்னு பாத்தீங்கன்னா சைனா. சைனால இருக்கிற மக்கள் வந்து கோடை காலத்தை சமாளிக்கிறதுக்கு பயங்கரமா ஏசி யூஸ் பண்றாங்க. உலக அளவுல சுமார் 569 மில்லியன் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்துட்டு சைனால வந்து நிறுவிருக்கிறாங்க. கிழக்கு மற்றும் மத்திய சைனா இங்க இருக்கக்கூடிய பெரும்பாலான இடங்கள்ல வந்து கோடை காலம் அப்படின்றது ரொம்ப கொடூரமா அவங்கள வந்து வாட்டி வதைக்குது. அதிகபட்சம் 40 டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இவங்களுக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் வந்து இருக்குமா. அந்த தாக்கத்துல இருந்து அவங்கள பாதுகாத்துக்கிறதுக்கு அதிகப்படியான ஏர் கண்டிஷனர்ஸ் இவங்க யூஸ் பண்றாங்க. நம்பர் செகண்ட்ல இருக்கக்கூடிய கண்ட்ரி எது அப்படின்னு பாத்தீங்கன்னா அமெரிக்கா. அமெரிக்கா அப்படின்னு நம்ம இங்கிருந்து கேட்கும் பொழுது அப்படியே ஒரு கூலான ஒரு பிளேஸ் மாதிரி நம்மளுக்கு மைண்ட்ல இமேஜினேஷன் வரலாம். ஆனா அவங்களும் வெப்பத்தினால பாதிக்கப்படுறதாக சொல்லப்படுது. பெரும்பாலான அமெரிக்க வீடுகள்ல ஏர் கண்டிஷனர் இருக்கு. அது வந்து 374 மில்லியன் யூனிட்ஸ் அப்படின்னு சொல்லப்படுது கிட்டத்தட்ட. குறிப்பா தெற்கு மற்றும் தென்கிழக்குல கோடை காலம் அப்படின்றது ரொம்ப வெப்பமா இருக்குமா. ஏர் கண்டிஷனர்ஸ் இல்லாம அங்க வெப்பத்தை தாங்கவே முடியாது அப்படின்னு சொல்லி இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பயங்கரமா அமெரிக்கால யூஸ் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல தேர்ட் இருக்கிற கண்ட்ரி எதுன்னு பாத்தீங்கன்னா ஜப்பான். ஜப்பான்ல 148 மில்லியன் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்து பயன்பாட்டுல இருக்கிறதாக சொல்லப்படுது. சோ நாட்டுல அடிக்கடி ஏற்பட்டு வரக்கூடிய வெப்ப அலைகள் கோடை காலம் இது எல்லாத்தையும் இருந்தும் அவங்களை பாதுகாத்துக்கிறதுக்கு மக்கள் அதிகப்படியா ஏர் கண்டிஷனர்ஸ் யூஸ் பண்றாங்க. இந்த லிஸ்ட்ல 4வது இருக்கக்கூடிய கண்ட்ரி தென்கொரியா. அடிக்கடி சூறாவளி வெப்ப அலைகள் கொண்ட ஒரு நாடு அப்படின்னா இதுன்னு சொல்லப்படுது. கோடை காலத்துல இவங்களுக்கு 59 மில்லியன் ஏர் கண்டிஷனர்ஸ் வந்துட்டு தேவைப்படுது. அஃப்கோர்ஸ் வீடு பணியிடங்கள் கல்வி நிறுவனங்கள்னு நிறைய இடங்கள்ல இந்த ஏர் கண்டிஷனர்ஸ் எல்லாம் பயன்படுத்துறாங்க. 5வது இருக்கக்கூடிய நாடு தான் நம்ம இந்தியா. இந்தியால 27 மில்லியன் ஏர் கண்டிஷனர்ஸ் கிட்டத்தட்ட யூஸ் பண்றதாக சொல்லப்படுது. தோராயமா 7% ஆஃப் த ஹவுசஸ்ல தான் வந்துட்டு ஏசி இருக்கிறதாக சொல்லப்படுது. கடந்த ஆண்டு மட்டும் 14 மில்லியன் யூனிட்ஸ் வந்துட்டு விற்கப்பட்டிருக்குது. தொடர்ந்து ஏசி விற்கப்பட்டு வந்துட்டு இருக்குது. இதனால மின்சார தேவையும் அதிகரித்துட்டு வந்துட்டு இருக்கிறதாக சொல்லப்படுது. சோ நம்ம இந்தியா 5வது இடத்துல இருக்கு. சோ இந்த டாப் 5 நாடுகள்ல ஏசி அதிகமா பயன்படுத்துறாங்க. அதனால சுற்றுச்சூழல் அதிகமாக பாதிக்கப்படுது. அண்ட் ஆல்சோ கரண்ட் பில்லும் அதிகமாக தான் வந்துகிட்டு இருக்கு. ஆனா இந்த வெயில வந்து எழுது போராடுறதுக்கு வேற வழி இல்லையப்பா அப்படின்ற மாதிரி தான் ஏசி வாங்கிட்டு இருக்காங்க எல்லாருமே. ஆனா ஏசி வைக்கிறது மட்டும் தான் ஒரே வழியா? மரம் நடுறது அப்படின்ற இன்னொரு வழி இருக்குது இல்லையா? அதை நம்ம ஃபாலோ பண்ணதான் சுற்றுச்சூழல் அஃபெக்ட் ஆகாம நம்ம வந்து கூலா இருக்க முடியும் அப்படின்றதுக்கான ஒரே வழி அப்படின்னே சொல்லலாம். ஸோ அதை எத்தனை பேர் நம்ம இந்தியாவில் ஃபாலோ பண்ண போறோம்? ஏன்னா 5வது இடத்துக்கு நம்ம வந்துட்டோம் அப்படின்றது தான் இங்கே ஒரு மிகப்பெரிய கேள்வியா இருக்கு. அண்ட் இந்த வீடியோ பத்தின உங்களுடைய கருத்துக்கள் இருந்தா கீழே வந்து கமெண்ட் பாக்ஸ்ல ரியா என் கூட ஷேர் பண்ணலாம்.